ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க பறிக்க போகிறோம். நிறைய காய்ச்சிருக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிற விதையை தூவி விட்டு முளைச்சி வந்தது தான். செமையாக காய்ச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது, கலராகவும் இருக்குது. நான் ஏன் உட்காந்த இடத்துலையே பறிச்சிட்ருக்குன்னு யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் நட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை பிடுங்கி வேறு இடத்துல நட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு காப்பி போட்டுட்டு போனேன். சரி, நாங்களே உட்காந்து குடித்தோம். அவங்களே உட்காந்து சரி பறிச்சிட்டு போயிடலாமேன்னு பறித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே 3 கிலோவுக்கு முதல் நாள் தான் அறுத்துட்டு வந்தேன். அதனால் பக்கத்தில் உள்ளவங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணாமல் அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கட்டுமே அப்படின்ட்டு. அதில் பூச்சிலாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம சாணி தண்ணியும் தாங்க, இந்த மக்குன சாணி உரத்தை அதில் போட்டது தான். வேறு தினமும் தண்ணி ஊற்றுறோம், அவ்வளோதான். வேறு எந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கவே இல்லை. அதனால் பூச்சி புழுலாம் இருக்க தான் செய்யும். நிறைய காய்ச்சிட்ருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்